வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இரு நாட்டு நலனுக்காக 2 மடங்கு வேகத்தில் பணியாற்றுவோம் என பிரதமர் மோடி உறுதி. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்பு வரும் காலங்களிலும் தொடரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் உறுதி. அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய், எரிவாயுவை வாங்கும் என டிரம்ப் நம்பிக்கை. உலக அமைதிக்கு அனைத்து விதத்திலும் இந்தியா உதவும் என பிரதமர் மோடி உறுதி. இது போருக்கான நேரம் அல்ல என்றும் டிரம்ப் உடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி பேச்சு. பரஸ்பர வரி விதிப்பு சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்து. எதிரிகளை விட நட்பு நாடுகள் அதிக வரி விதிப்பதாக அதிபர் டிரம்ப் ஆதங்கம். சென்னையில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்ட்ரல் கோபுர கட்டிடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள பள்ளி, கல்லூரி கட்டடங்களையும் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். மணிப்பூர் மாநிலத்தில் 11வது முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல். மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதற்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனம். குடியரசுத் தலைவர் ஆட்சியை திரும்பப் பெறுவதுடன் புதிதாக தேர்தலை நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கு சில துரோகிகளே காரணம். 2026 அதிமுகவை ஆட்சியில் அமர வைப்போம் என செங்கோட்டையன் பேச்சு. தேர்தல் நெருங்குவதால் அனைவரும் வசனம் பேச தொடங்கிவிட்டனர். செங்கோட்டையன் பேச்சு குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணாவிட்டால் வேலை நிறுத்தம் நடைபெறும். தமிழக அரசுக்கு அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்கம் எச்சரிக்கை. இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆளுநர்களின் வெறுக்கத்தக்க செயல்களுக்கு மத்திய பாஜக அரசு வெகுமதி அளிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழக முதலமைச்சர் மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. அரசியலமைப்பு பொறுப்பை மதிக்காமல் முதலமைச்சர் தரம் தாழ்ந்துள்ளதாக ஆளுநர் குற்றச்சாட்டு. சிதம்பரம் அருகே உள்ள அரசு கலைக்கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை. புகாரளித்த மாணவியை கல்லூரி நிர்வாகம் மிரட்டியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. ஒரு மாணவிக்கு ஆய்வக உதவியாளரால பாலியல் சீண்டல் என்பது ஏற்பட்டிருக்கு. இந்த பொண்ணு டியூட்டர்கிட்ட போயிட்டு பேசியிருக்காங்க, ஹெச்ஓடிட்ட பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்தை இதோட விட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் பேரு கெட்டு போயிடும், நீ எதுக்கு மாணவர் சங்கத்துக்கிட்ட எல்லாம் போய் இதை பத்தி பேசுற அப்படின்னு அந்த பொண்ணை டியூன் பண்றாங்க. கரூரில் கைதி மருத்துவமனையில் உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்கள் சந்தேகம். கைதி மரணம் தொடர்பாக மருத்துவமனையில் நீதிபதி 4 மணி நேரம் விசாரணை. நீதிபதி முன்பு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. மயிலாடுதுறையில் வணிக வளாகத்தில் வாங்கிய சாக்லேட்டில் மீண்டும் புழுக்கள் இருந்ததால் அதிர்ச்சி. கடந்த மாதம் புகார் அளித்த பிறகும் அதே கடையில் அதே சாக்லேட்டில் புழுக்கள் இருந்த அவலம். நாமக்கல்லில் பள்ளி மாணவர்களிடம் இரட்டை அர்த்தத்தில் ஆபாசமாக பேசிய ஆசிரியர். அரசு பள்ளி ஆசிரியர் மீதான குற்றச்சாட்டு உறுதியானதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது. சென்னையில் குப்பை எடுத்துச் செல்லும் 3 சக்கர பேட்டரி வாகனத்தை இயக்க ஓட்டுநர் உரிமம் அவசியம். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இயக்கக்கூடாது என மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாயம் உத்தரவு. ராசிபுரம் அருகே பட்டாசுகள் ஏற்றி சென்ற லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து.
அசம்பாவிதங்கள் நிகழாமல் பட்டாசு பெட்டிகள் அனைத்தும் பத்திரமாக அகற்றம். திபெத் புத்த மத துறவி தலாய் லாமாவுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு. உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து மத்திய அரசு உத்தரவு. உக்ரைன் பங்களிப்பின்றி அமெரிக்கா ரஷ்யா உருவாக்கும் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க முடியாது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. பிரதமர் மோடியுடன் உலக கோடீஸ்வரர் எலான் மஸ்க் குடும்பத்துடன் சந்திப்பு. இந்திய வம்சாவளி தொழிலதிபர் விவேக் ராமசாமியும் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சு. ஜெர்மனியில் போராட்டக்காரர்கள் மீது கார் அதிவேகமாக மோதியதால் பரபரப்பு. கார் மோதியதில் 28 பேர் படுகாயம். காரை ஓட்டிய ஆப்கன் அகதி கைது. அமெரிக்க அரசு துறையை மொத்தமாக கலைத்துவிட்டு புதிதாக உருவாக்க வேண்டும். அமெரிக்க அரசின் செயல்திறன் துறை தலைவர் எலான் மஸ்க் பேச்சால் அமெரிக்கர்கள் அதிர்ச்சி. சாம்பியன்ஸ் டிராபியில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களுக்கான கட்டுப்பாடுகளை அறிவித்தது பிசிசிஐ. குடும்பத்தினரை உடன் அழைத்துச் செல்லக்கூடாது, பயணக் கொள்கை என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதல். கத்தார் ஓபன் டென்னிஸில் ரைவத்தினாவை வீழ்த்தி ஸ்வியாடெக் அரையிறுதிக்கு முன்னேற்றம். காலிறுதியில் முன்னணி வீராங்கனை பெகுலா ஆன்ஸ் ஜேபர் அதிர்ச்சி தோல்வி. ஜாம்ஷெட்பூர் அணிக்கு எதிரான ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வெற்றி. இன்றைய லீக் போட்டியில் ஹைதராபாத் மும்பை அணிகள் மோதல். முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இறுதிப் போட்டி. பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் இன்று பலப்பரீட்சை.